ரெண்டு பேரும் விரும்பினாங்களா, மழையில நனைஞ்சாங்களா, தப்பு பண்ணிட்டாங்களா? யாருகிட்ட கதை விடுற? ஐயா, நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் ஐயா, கதை இல்ல. நீ உண்மைன்னு சொல்லிட்டா நான் அதை நம்பிடுவேனா? நீயும் ஆத்தாலும் என்ன பணம் பறிக்கலான்னு ஏதாவது பிளான் பண்ணிட்டீங்களா? பண்ணிருப்பீங்க. ஏன்னா கந்து வெட்டி கணேசன் கிட்ட பணத்தை வாங்கிட்டு கொடுக்க முடியாம நீங்க தவிக்கிற தவிப்பு எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா சின்னாத்தா வீட்டை கொளுத்துன மாதிரி உங்க வீட்டையும் கொளுத்திடுவான்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் ஆத்தாளும் மகளுமா சேர்ந்து இப்படி ஒரு நாடகத்தை நடத்துறீங்க. தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதீங்க ஐயா. வேற எப்படி பேச சொல்ற? எவங்கிட்டயும் உன் பொண்ணு பழகி திரிஞ்சு வயித்துல புள்ளைய வாங்கிட்டு அதுக்கு காரணம் என் பையன்னு சொன்னா நான் சும்மா இருப்பேனா? பஞ்சாயத்துன்னு பாக்குறேன். இல்லன்னா ரெண்டு பேரையும் கட்டி தொங்க விட்டு தோலை உரிச்சிருவேன். மாணிக்கம் அண்ணே, வார்த்தையே தப்பா விடாதீங்க. எந்த பொண்ணும் இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா. பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்க நீங்களே நிதானம் எழுந்து பேசலாமா? இல்ல கௌரிமா, இல்ல. இவளுக்கு ஆத்தாளும் மகளுமா சேர்ந்து பொய் சொல்றாளுங்க. எனக்கு நல்லா தெரியும். இவ வயித்துல வளர்ற புள்ளைக்கு என் பையன் தான் அப்பன்னா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அப்படி கேளுங்க அண்ணே, இது நியாயம். மாணிக்கம் அண்ணே, சாவித்ரி சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியணும்னா கண்ணப்ப இங்க வரணும். வர சொல்லுவோமா? மாணிக்கம், கௌரிமா சொல்றது கரெக்ட் தானே? கண்ணப்பனை வர சொல்லுங்க. அப்பதானே இந்த பொண்ணு சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியும். அண்ணே மாணிக்கண்ணே, நம்ம பையன் மேல நமக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் என்னண்ணே தைரியமா போன போட்டு வர சொல்லுங்க. வர சொல்றேன். என் பையனை இப்ப வர சொல்றேன். டேய் கண்ணப்பா, எங்கடா இருக்க? உன் மேல ஒரு பிராது வந்து இருக்கு. உடனே கிளம்பி பஞ்சாயத்து போடா. பெரிய வீட்டு பசங்களை வளைச்சு போறதுக்குன்னே வருவாளுக போல இருக்கு. எவன்டா கடப்பான்னு அலையறாளுக. அப்பதானே சொகுசா வாழ முடியும். வாடா, வா வா. என்னப்பா? புள்ள வந்துட்டான். டேய், இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமாடா? தெரியலையேப்பா. டேய், அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்காடா. அவ கர்ப்பத்துக்கு நீதான் காரணம்னு சொல்றான். அவளே எனக்கு யாருன்னு தெரியாது. அப்புறம் எப்படிப்பா அவ கர்ப்பத்துக்கு நான் காரணமாக முடியும்? என்னப்பா இது? உன்ன தாய் இப்படி தப்பா பஞ்சாயத்து கூட்டியிருக்கா? அதானே. போதுமா கௌரிமா? இப்ப தெரியுதா அவ கர்ப்பத்துக்கு என் புள்ள காரணம் இல்லன்னு? கௌரிமா, பொய் சொன்ன இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன தண்டனை கொடுக்கலாம் நீயே சொல்லுமா? கண்டிப்பா சொல்றேன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி நானும் கொஞ்சம் கேட்டுக்கவா? இவளை யாருன்னே தெரியலன்னு சொல்ற, ஆனா இவ பேரை மட்டும் கையில பச்சை குத்தி வச்சிருக்கியே. கௌரிமா, நீ அந்த பக்கம் இருந்து பாக்குறதுனால சாவித்திரின்னு தெரியுதா? இது எங்க அம்மா பேரு காவேரின்னு பச்சை குத்தி இருக்க. கிட்ட வந்து பாரு, நல்லா பாரு. என்ன கண்ணப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இவ யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன. இப்போ என்னடானா சாவித்ரின்னு இவ பேரை கரெக்டா சொல்ற. அடப்பாவி, பாத்தியாக்கா? அட, கௌரி சூப்பரா கண்டுபிடிச்சிட்டாலே.
கண்ணப்பா உன் போனை கொஞ்சம் அப்பா கிட்ட கொடு. கொடு கண்ணப்பா, கொடு. போன்ல இருக்கிற போட்டோவை பாருங்க அண்ணே. மாணிக்கொன்ன இப்ப கேளுங்க. கண்ணப்ப ஒண்ணு விடாம சொல்லுவான். கௌரிமா, நானே சொல்லிடுறேன். நான் சாவித்திரியை கெடுத்தது உண்மைதான். அவ கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம். என்ன இருந்தாலும் இவர் பையன் இப்படி பண்ணிருக்க கூடாது. ஆமா, டேய், என்ன காரியம் நான் பண்ணிருக்க? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை இங்கே மாணிக்கொன்ன என்ன தடுக்காதீங்க. விடு கௌரிமா, என்ன விடுங்க. எதுக்கு அடிக்கிறீங்க? இப்ப அடிச்சு என்ன பண்ண போறீங்க? நடந்தது நடந்து போச்சு. மாணிக்கொன்ன பொய் சொன்ன இவனுக்கு இப்ப என்ன தண்டனை கொடுக்கலாம்? கௌரிமா, எல்லாரும் முன்னாடியும் சாவித்திரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லட்டுமா? வேற வேற சாவித்திரி கையாலேயே இந்த அயோக்கிய பயலுக்கு செருப்படி கொடுக்க சொல்லட்டுமா? அண்ணே, தண்டிக்கிறது மட்டும் தண்டனை இல்ல, திருந்தறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதும் தண்டனை தான். கண்ணப்பன் பண்ண தப்புக்கு அவன் கையாலேயே சாவித்திரி கழுத்துல தாலி கட்டுறதுதான் அவனுக்கு கொடுக்கிற சரியான தண்டனை. கரெக்ட். சரியா சொன்ன கௌரிமா. கௌரியம்மா சொன்ன மாதிரி இப்பவே தாலி கட்ட சொல்லுங்க. கண்ணப்பா, இந்தா இத சாவித்திரி கழுத்துல கட்டு. அக்கா, பாத்தியாக்கா, தம்மா துண்டு இருந்துகிட்டு அசால்ட்டா ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருச்சு. பேரு தான் தர்மகர்த்தா. அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. ஒரு சுண்டக்க புள்ளைய சமாளிக்க தெரியல. இவெல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கணும்? இது ஒரு பஞ்சாயத்துன்னு நாமளும் பாத்துட்டு இருக்கோம் பாரு. ஏய் வா. அக்கா அக்கா அக்கா, கடைசியா பாத்துட்டு போலாம் அக்கா. அக்கா நீ வந்த அவ வரடி போ. வாங்க. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு. சரி விடுன, நடந்தது நடந்துருச்சு. கௌரிமா, உண்மையிலே நீ காக்க தெய்வம் தான். நீ மட்டும் இல்லனா இது நடந்திருக்கவே நடந்திருக்காது. ஆமா கௌரி அம்மா, என்ன மன்னிச்சிரு கௌரி அம்மா. நல்லா இருங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எனக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி பண்ணிட்டல கௌரி. உன்ன நான் சும்மா விட மாட்டேன். அப்புறம் என்ன, கல்யாணம் முடிச்சுல, எல்லாரும் கிளம்புங்க.
வரேன் கௌரிமா. நன்றி கௌரி அம்மா. வாங்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கௌரி. இதுல பெருமைப்பட எதுவும் இல்ல துர்கா. தப்பு நடந்தா நான் தட்டி கேட்பேன். இங்க பாரு துர்கா, இந்த மக்கள் என்னோட மக்கள். அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டுற மாட்டேன். சரி துர்கா, போலாமா? சும்மா விட மாட்டேன். நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும்னு சொன்னதுல திருப்தியா? இப்ப நானும் சந்தோஷமா கிளம்புறேங்க. பாய். உன் கரம் பிடித்து எனது மனைவியாக்க எனக்கு மட்டுமே உரிமை வேண்டும். துர்கா, இந்த சேலையில நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன்னை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. உன்னை வர்ணிக்க வார்த்தையை தேர்ற, ஆனா கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை வர்ணிக்கவே முடியாத அழகியா நீ? இவ்வளோ நாள் எங்க இருந்த துர்கா? ஒருவேளை எனக்காக நீ காத்துட்டு இருந்தியா? தெரிஞ்சிருந்தா இவ்வளோ நாள் நான் உன்னை காக்க வச்சிருக்க மாட்டேன். உன் வாயால நான் கேட்ட வார்த்தை அந்த சரிங்கிற ஒரு வார்த்தை. அதை கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஒரே ஒரு தடவை சொல்லு துர்கா. துர்கா, உன்னை நம்பிதான் நான் கௌரியை விட்டுட்டு போறேன். அவளை விட்டுறாத.
விட்டுற மாட்டேன்க்கா, விட்டுற மாட்டேன். கௌரிமா, என்ன மன்னிச்சிருங்க. தெரியாம என் மனசை அலப்பாய விட்டுட்டேன். உன்னை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. நீ எப்போ என் கூடவே இருக்கணும். அதுக்காக எனக்கு கல்யாணமே ஆலனா கூட பரவாயில்ல. ஃபேக்டரியும் வந்தா உயிர் பலி அதிகமா நடக்கும். நம்ம ஊருக்கு இதெல்லாம் தேவையா? கௌரி அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது எங்க அம்மனோட வார்த்தையா. ரோடும் ஃபேக்டரியும் எங்களுக்கு வேண்டாங்கய்யா. அண்ணே, நீங்க மட்டும் தடுக்காம இருந்திருந்தீங்கன்னா அந்த பொடி புள்ளைய ஒரு பழி பண்ணிடுறேன். ஒன்னும் பண்ணிருக்க முடியாது. அப்போ அந்த பொடி புள்ள பேச்சுக்கு நீங்களும் கட்டுப்படுறீங்களாண்ணே? இல்ல, ஊருக்கு முன்னாடி நம்ம பரம்பரை மரியாதையை காப்பாத்திட்டு வந்திருக்க. எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. நீ வார்த்தைக்கு வார்த்தை பொடி புள்ளன்னு சொல்றியே, உண்மையிலேயே அவ பொடி புள்ளதான். ஆனா நீ சொல்ற பொடிக்கு அர்த்தம் வேற, நான் யோசிக்கிற அர்த்தம் வேற. பொடி புள்ளன்னு அவளை சின்னதா எடை போடாத. பொடி போட்டு பழகினவங்களுக்கு பொடி இல்லாம இருக்க முடியாது. அந்த மாதிரி தான் அந்த கௌரியும் எல்லார்கிட்டையும் பொடி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கா. அதை நாம மாத்தணும்னா கவனமா தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும். அண்ணே, அந்த கௌரி நமக்கெல்லாம் ஒரு ஆளாண்ணே. உண்மைதான். ஆனா அவ இந்த ஊரை நங்கூர மாதிரி இல்ல புடிச்சு வச்சிருக்கா. இந்த ஊருங்கிற கப்பலை நம்ம இஷ்டத்துக்கு நகர்த்தணும்னா முதல்ல அந்த நங்கூரத்தை எடுக்கணும். அண்ணே, இப்ப என்னதான் செய்ய போறீங்க? கவலைப்படாத. நம்மளோட பல கோடி ரூபாய் கான்ட்ராக்ட நான் அவ்வளவு சீக்கிரமா விட்டுற மாட்டேன். அந்த கௌரிய பத்தி நல்லா விசாரிச்சுட்டேன். அந்த ஊரை காக்கறேன்னு சொல்றதெல்லாம் சும்மா. கொஞ்சம் மந்திர தந்திரங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு குறி சொல்லிக்கிட்டு தெரியுது. போலி சாமியாருக்கும் இந்த கௌரிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. என்னென்ன சொல்றீங்க? நம்ம ரோடு போடுற கான்ட்ராக்ட் பிளான்ல எந்த சேஞ்சுமே இல்லை. இன்னைக்கு எல்லாருக்கும் முக்கியமான தேவைன்னு ஒண்ணு இருக்கு, பணம். எவ்வளோ பெரிய ஆளும் பணத்தை பார்த்துட்டா பொட்டி பாம்பா அடங்குறது இல்ல. அதே மாதிரிதான் இந்த கௌரியையும் விலைக்கு வாங்க போறேன். என்னென்ன நீங்க? நாம இந்த ஊரோட ஜமீன் பரம்பரை. கூடவே ரோடு போடுற கவர்மெண்ட் ஆர்டர் நம்ம கையிலேயே இருக்குது. நந்தி மாதிரி குறுக்க நிக்கிறவள விலைக்கு வாங்க போறேன்னு சொல்றீங்க? ஜனா, அந்த கடவுள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அத நந்தி காதுல சொன்னா போதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம காரியம் நடக்கணும், அவ்வளவுதான். வணக்கம் ஐயா. வாயா கனக சபை, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். ஐயா, நீங்க திடீர்னு கூப்பிட்டதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சொல்லுங்க ஐயா. உன்னை எதுக்காக வர சொல்ல போறேன்? எந்த ஆபீஸரை எப்படி கவுக்கணும்னு உனக்கு தான் நல்லா தெரியுமே. இப்ப நம்ம ரோடு போடுற விஷயத்துல ஒரு சின்ன இடைஞ்சல், அதான் உன்னை வர சொன்னேன். சொல்லுங்க ஐயா. யார எந்த ஆபீசரை கரெக்ட் பண்ணணும்? முத வேலையை முடிச்சிடுறேன். வழக்கமா நமக்கு இடைஞ்சலா ஆபீசருங்க தான் இருப்பாங்க. ஆனா நமக்கு இப்ப இடைஞ்சலா இருக்கிறது
ஒரு சின்ன புள்ள. ஐயா, அந்த கௌரிய சொல்றீங்களா? அது ஒரு சின்ன பிள்ளைங்க ஐயா. நமக்கு தான் அவ சின்ன புள்ள, ஆனா அந்த ஊருக்கு அவ செல்ல புள்ள. வெறும் 5க்கும் 10க்கும் குறி சொல்றவ நம்ம ரோடு போடுற விஷயத்துல மூக்க நுழைச்சிட்டா. அவ ரோடு போட வேண்டான்னு சொன்னதும் என்னமோ கடவுளே வந்து சொன்ன மாதிரி ஊருக்காரங்கெல்லாம் அவ கூட சேர்ந்து ரோடு போட வேண்டான்னு சொல்றாங்க. அந்த புள்ளைக்கு அப்பா அம்மான்னு யாரும் கிடையாதாமே? ஆமாங்க ஐயா. ஒரே ஒரு சித்தி மட்டும்தான் இருக்கா, அதுவும் கல்யாணம் ஆகாதவளாமே. எந்த வாயால அவ ரோடு வேணான்னு சொன்னாலோ அதே வாயால அவ நாளைக்கு ரோடு போடணும்னு சொல்லணும். நான் கொடுக்கிற பணத்தை வச்சு உன் ஸ்டைல்ல காரியத்தை முடிக்கிறேன். அப்படி ஐயா, பணத்தை கொடுத்துட்டீங்கல்ல, வேலையை கச்சிதமா முடிச்சிடுறேன். ஐயா, அந்த சின்ன பிள்ளைக்கு இவ்வளவு பணத்தை கொடுக்குறீங்க? சோறு போட்டாலும் மூச்சு முட்டை போடுறவன்னா லஞ்சம் கொடுக்கிற ஆபீசருங்களுக்கு தகுதி பார்த்தா கொடுக்கறோம். சரிங்க ஐயா, நான் வேலையை முடிச்சிட்டு சொல்றேங்க ஐயா. கனகா. ஐயா, ஜாக்கிரதை. சரிங்க ஐயா. ஜனா, இது மட்டும் சரியா நடந்துட்டா ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் நாமளும் இந்த ஊருக்கு கட்டுப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க. மரியாதைக்கு மரியாதை, காரியத்துக்கு காரியம். இப்ப புரியுதா ஏன் உன்னை பஞ்சாயத்துல அமைதியா இருக்க சொன்னேன்னு? எல்லாம் முடியட்டும். அந்த கௌரிய என்ன பண்றேன்னு பாரு.